Hello viewers, children are like snowflakes. They are beautiful, they are pure, they are unique. The time spent with them are always heavenly. எப்பயுமே குழந்தைங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்பவே சந்தோஷத்தையும் மன அமைதியும் கொடுக்கும் இல்லையா? சோ என்ன திடீர்னு இந்த கோட் அப்படின்னா, நான் நேத்தே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நம்மளோட நியூ வேர்ட் வந்து ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பருவத்துல முக்கியமான பருவத்தை பத்தி தான் இன்னைக்கான நியூ வேர்ட். சோ அதுக்கு முன்னாடி பொதுவா நம்ம கிட்ட யாராவது அட்ரஸ் கேக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ற மெயினான வேர்ட்ஸ் வந்து அட், இன், ஆன் இந்த மாதிரி ப்ரெபோசிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த ப்ரெபோசிஷன்ஸ்க்கு ஸ்பெஷலா நான் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். சோ இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஜஸ்ட் அதோட லிங்க் வந்து இங்க இந்த ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன், as well as in the description box. Check it and watch it. Definitely it will be useful for you. New word குள்ள போறதுக்கு முன்னாடி just subscribe to our channel and click the bell icon for more updates. So நான் நேத்து கொடுத்த நியூ வேர்டுக்கான clue இதுதான். இதுல first picture வந்து அந்த குரு படம். ஓகே, அதுல இருந்து வந்த வேர்ட் குரு. அந்த குரு அப்படியே லைட்டா குருன்னு மாத்திக்கோங்க. And second picture நடக்கறாங்க, நடை. Third picture something they are putting down, போடும். And fourth picture ஒரு பேபி, குழந்தை. சோ குறுநடை போடும் குழந்தை, அதுதான் நேத்திக்கான நியூ வேர்ட். சோ இத கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்ன அந்த மூணு பேர், first it was said by Harisaran Talkies, then it is by Somu Jayalakshmi, and lastly it's by Murugan. Congratulations to all of you. ஒரு குழந்தை வந்து குப்பத்துக்குற ஸ்டேஜ், அந்த தவழ்ற ஸ்டேஜ், அந்த மாதிரி உட்கார்றது, அப்புறம் நடக்கிற ஸ்டேஜ் இல்லையா? சோ குழந்தை ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிக்குது இல்லையா? அந்த ஸ்டேஜ் தான் அந்த குறுநடை போடும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா toddler. என்னது? toddler. TODDLER, toddler. சோ இதோட contextual meaning பாத்தீங்கன்னா a child who has just learned to walk. அப்படி ரீசன்ட்டா நடைபழகிய குழந்தை. ஓகே, இந்த toddler சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பாத்துருவோம். First sentence, a toddler requires close supervision at all times. So அப்பதான் ஏஞ்சி நடக்கிற குழந்தை பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கணும் இல்லையா? இல்லனா கீழே விழுந்து அடிபட்டுரும். ஓகே, செகண்ட் யூசேஜ், picky eating becomes a threat to the toddlers. அந்த நடந்து போற குழந்தை பாத்தீங்கன்னா எதையாவது எடுத்து வாயில வச்சிரும் இல்லையா? அது சில வேளை ஆபத்துல கூட முடிஞ்சிரும். ஓகே, so I hope this word is useful for you. And நாளைக்கான நியூ வேர்டுக்கான க்ளூ இதுதான். ரெண்டு பிக்சர் தான். சோ நல்லா பார்த்து கெஸ் பண்ணுங்க, அது ஈஸியா தான் இருக்கும். சோ அதனால நான் எந்த க்ளூஸும் கொடுக்க போறது இல்ல. So keep guessing, and if you have found out, just leave it in the comment box. Meet you again tomorrow with another new word. Until then, it's bye from Nidhi. Bye.